தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையிலே இந்தோனேசியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்தோனேசியா என்பது ஒரு குடியரசு நாடாகும். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஓசியானியா பகுதிகளிலே 17,508 தீவுகளை கொண்ட ஒரு நாடாகும். இந்த நாட்டிலே 33 மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஆளுகை செய்கிறவர்கள் மேலும் கர்த்தருடைய ஞானம் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்தோனேசியாவிலே சுமார் 27 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். இந்த நாளிலும் இந்தோனேசியாவின் மதமானது இஸ்லாம் 87%, புராட்டஸ்டன்ட் 7.5%, ரோமன் கேத்தலிக் 3%, இந்து மதம் 1% காணப்படுகிறது. இந்நாட்டின் மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த நாட்டிலே ரட்சிப்பை ஊற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தோனேசியா நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. 27 கோடி ஆண்டவரே மக்களை கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் மீது, பல தீவுகளை உள்ளடக்கிய இந்த நாட்டின் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்குள்ள போகக்கூடாது சுவாமி. மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளுகிற கிருபையை தாங்க. உம்முடைய ரட்சிப்பு நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த தேசத்தின் மீது ரட்சிப்பை கர்த்தர் ஊற்றியலும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. தெருக்கள் தோறும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் அந்த நாடு விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா கல்வாரிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சிறியவர்கள், பெரியவர்கள், இளம் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அந்த கிருபையை இந்தோனேசியா மீது நீங்க வைக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.